ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போயிடுச்சு? நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக சேஃப்டியாக பட்டாசுலாம் வெடித்து குடும்பமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். நாங்களும் இங்கே ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேஷன் நல்லபடியாக முடித்தோம். ஏன்னா நாங்கள் வீடியோ தான் என்னால் எடுக்க முடியல. என் மாமியார் வீட்டுக்கு போனாலும் கொஞ்சம் வேலைனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்னென்னமோ பிளான் பண்ணேன், ஆனால் எந்த பிளானும் நடக்கலை. சரி இதுதான் இந்த வருஷம் தீபாவளி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங்கில் கொஞ்சம் 5 டேஸ்க்கு அப்புறம் நல்ல வெயில் கொளுத்துருந்தால நான் மத்தியானமே வீட்டுக்கு வந்துட்டு இருந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். ஏன்னா திடீர்னு எந்த டைமில் எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது. அதனால் இருக்க துணியெல்லாம் துவைச்சி போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக மணி 10 மணி 3 சரி நம்ம வேலை என்ன டீ போட்டு குடிப்போம்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு வர போகிறோம். ஏதாவது பண்ண போகிறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ணணும். யாருக்கிட்டேயும் நம்ம உதவி இவங்க கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சது திருப்பி அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அது பிஸ்னஸ் ஆகணும். அது கையில் எவ்வளோ இருக்குதோ உங்கள்கிட்ட கம்மியாக எவ்வளோ இருந்தாலும் இல்லை வெளியில் கூட யார்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா யாருமே நமக்கு லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சா யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாலும் சரி, வெளியாளாலும் சரி, யாரானாலும் ஹெல்ப் பண்ண செய்கிறேன் லாஸ்ட் டைமில் இல்லைன்றவாங்க. அதுதான் கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா அதை அப்படியே விட்டுட்டு இருக்கிற வேலை என்னவோ அதை வச்சுக்கிட்டு மூவ் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது பிஸ்னஸ் ஓகே ஆகும். அந்த நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.